9th CBSE Science Chapter 4 நம்ம பார்க்குறோம். இந்த Chapter 4க்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, மோஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி ரெஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஸ்கேலர்னா என்ன, வெக்டார்னா என்ன, இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பொசிஷன்னா என்ன, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம எதை சொல்லுவோம், இதெல்லாம் நம்ம இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு மோஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the objects change its position with time. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குன்னு அர்த்தம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். ஜஸ்ட் என்னன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து ரெஸ்ட்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் எங்கேயுமே நகரலப்பா, வச்ச இடத்துல அப்படியே இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கோ பென்சிலோ வைக்கிறீங்க. அந்த புக்கோ பென்சிலை நீங்களா எடுத்து அடுத்த இடத்துல வைக்கிற வரலையும் அது அந்த இடத்துலையே தான் இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் ரெஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி மோஷனுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம், நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஒரு மனுஷன், இப்போ நாமளே இருக்கோம். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கமாக போய் இப்போது நான் வந்து ஒரு பார்க்குக்கு போகணுன்னு நினைக்கிறேன். பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்குது பார்க்கு. ஓகே, அப்போ அந்த பார்க்குக்கு போகக்கூடிய வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். நான் இப்படியே போய் சுற்றி போய் இங்கே போய் நான் பார்க்குக்கு போகணும். இதுதான் என்னோட வழி. ஓகே, இப்போ நான் இந்த வழியாக போய் நம்ம பார்க்குக்கு நம்ம இங்கே போயிட்டோம். இதுதான் இந்த பாயிண்ட்டு. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு அளவு கொடுக்கலாம். இது வந்து ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 50 மீட்டர், இதுவும் 10 மீட்டர், இது 50 மீட்டர். ஓகே ஓகே இப்போது டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனோமோ அதுதான் டிஸ்டன்ஸு. அப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்னா, இந்த 50 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர் ப்ளஸ் 50 மீட்டர். அப்போ 50 ப்ளஸ் 50 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 110 மீட்டர்ஸ். இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போய் நம்ம பார்க்கை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரியுதா, நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோமோ அதை சொல்கிறது தான், அந்த வேல்யூவை நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸு. சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ரொம்ப ஈஸி. அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் பாயிண்ட் எது, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி தானே, எங்கே எண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இனிஷியல் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட்டு. இது ரெண்டுக்கும் இடையில இருக்க அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோம் அதை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்போ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ண அத்தனை தூரம், எந்த பக்கமாக போயிருக்கோம் எவ்வளோ தூரம் போயிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 110 மீட்டர்னு சொல்லி நம்ம போட்டோம் அப்படி தானே. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட், அவ்வளோதான் விஷயம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, எண்டிங் பாயிண்ட் இவ்வளோ இருக்குது. ரெண்டு கடையில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர். அப்போ அந்த ரெண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது சில நேரங்களில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குக்கு போகிறீங்க இல்லையா, இப்போ போகிறது வந்து இப்போ நம்ம இந்த பாயிண்டில் எண்ட் பண்ணியிருக்கோன்றதுனால நம்ம 110 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு 10 மீட்டர்னு கிடச்சிச்சு. இதுவே நீங்கள் இப்படியே வந்துட்டு பார்க் போயிட்டு நேராக வீட்டுக்கே வந்துட்டீங்க. ஓகே, அப்போ உங்களோட ட்ராவலிங் டைம் என்னது, இப்படி வந்து வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டீங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டிங்கன்னா உங்களோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும், இந்த 50 ப்ளஸ் 10 ப்ளஸ் 50 ப்ளஸ் 10. அப்போ 50 ப்ளஸ் 10 ப்ளஸ் 50 ப்ளஸ் 10. அப்போ எவ்வளோ மீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மீட்டர். இது டிஸ்டன்ஸு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இந்த பாயிண்ட்டு. ஓகே, எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? இந்த பாயிண்ட்டு. எங்கே நம்ம என் பண்ணியிருக்கோம்? அதுவும் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கே நம்ம வந்துட்டோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 மீட்டர். புரிஞ்சுச்சா? இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன. ஸோ இதை பற்றி பார்க்கலாமா? உங்களில் யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷனோ சயின்ஸ் டியூஷனோ தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9843791603. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு நம்பர் 9843700218. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸ்பீடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், அதுதான் ஸ்பீடு. அப்போ வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், இதுதான் வெலாசிட்டி. இப்போது ஸ்பீடுன்னு சொல்லும்போது ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நம்ம கார் யூஸ் பண்ணுறோம், அதில் ஸ்பீடாக போகிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்பீடு வந்து எப்படி டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிஸ்டன்ஸ் எப்படி ஸ்பீடை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான், அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிக்சர் பாருங்க, ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன ரிலேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கோம், நமக்கு முன்னால ஒரு ட்ரக் போகுது. பொதுவாகவே இந்த மாதிரி நம்ம டிராவலிங்ல நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இல்லையா? என்னன்னா ஒரு வெஹிக்கிளுக்கும் இன்னொரு வெஹிக்கிளுக்கும் இடையில வந்து ஒரு 10 மீட்டர் கேப்பாவது விடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து ஜென்ரலா சொல்லுவாங்க, கொஞ்சம் கேப் விட்டு போங்க அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு முன்னால போற வண்டி சடன் பிரேக் போட்டு நின்றுடும். அப்ப பின்னால போறவங்க அந்த வண்டியில மோதிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. பொதுவாகவே இப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்றது. இப்போ அதே மாதிரி ஒரு கார் மோஷன்ல இருக்கும்போது அந்த மோஷனை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த எக்ஸ்டர்னலா கொடுக்குற ஃபோர்ஸ், அந்த நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேரு அப்படின்னா இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த காரை பிரேக் போட்டு நிப்பாட்டும் போது நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம கார் எவ்வளோ ஸ்பீட்ல போகுதுன்னு பார்க்கணும். ஓகே, அப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடா போறோம் அப்படின்னா முன்னாலேயே நம்ம நிப்பாட்டணும். அந்த டிஸ்டன்ஸ் அந்த காருக்கும் அந்த ட்ரக்குக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்பீடு ஓவர் ஸ்பீட்ல போகும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா நீங்க என்னதான் பிரேக் பிடிச்சாலும் கொஞ்சம் போய் தான் நிற்கும். ஓகே, அப்போ நம்ம ஹை ஸ்பீடில் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் தாங்க டிஸ்டன்ஸ் கேப் விடுவோம்னா நம்ம போய் அந்த இதில் மோதிடுவோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிறோமோ அந்த அளவுக்கு முன்னால் போகிற வெஹிக்கிளுக்கும் நம்ம வெஹிக்கிளுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக விட ஆரம்பிச்சிடணும். ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் புரியுதுங்களா? ஸோ நம்மளோட நார்மல் லைஃபுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த லெசன் பார்க்கும்போதே நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது, நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ஸ்பீட் பார்த்துட்டோம், அடுத்து வெலாசிட்டி பார்க்குறோம். ஓகே, இப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இப்போது நம்ம ஸ்பீடாக போகிறோம், நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம், எத்தனை கிலோமீட்டர் நம்ம கடந்திருக்கோம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேலார் வெக்டர். ஓகே, ஸ்கேலான்றதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலான்றது ஒன்லி மேக்னிடியூட் மட்டும், நோ டைரக்ஷன். ஓகே, மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அப்போது மேக்னிடியூட் வேல்யூ, நோ டைரக்ஷன், இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. இப்போ இதுதான் ஸ்கேலார். ஸ்கேலார்னா டைரக்ஷன் கிடையாது. அப்போ வெக்டருக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஸ்கேலார் யூஸ் பண்ணி நம்ம எதெல்லாம் மெஷர் பண்ண போகிறோம்? டைரக்ஷன். ஓகே, அப்போ வெக்டருக்கு என்ன தேவை? மேக்னிடியூட் வேல்யூ அண்ட் டைரக்ஷன். ஸ்கேலாருக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் இருந்தால் போதும், நோ டைரக்ஷன்.
அப்போ ஸ்கேலரை வச்சு நம்ம என்னெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெஷர் பண்ணலாம். நான் இப்போதைக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வெக்டர் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இது மாதிரியே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே எண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சைடு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த சைடு. இப்போது நம்ம இப்படி போய் இதுதான் டைரக்ஷன். ஓகே, இப்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ஷன் தேவையில்லை, ஜஸ்ட் நமக்கு அளவு இருந்தால் போதும். அப்போ என்னென்னா, இப்போ இது ஒரு 50, இது ஒரு 50, இது ஒரு 10 அப்படின்னா இந்த டைரக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 மீட்டர். ஓகே, பட் ஆனால் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டைரக்ஷன் வேணும். நம்ம எந்த பக்கமாக போனோம் அப்படின்றத சொல்லணும். ஸோ இது அதுக்கு தான் இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மீட்டர்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இந்த அளவு தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கிடச்சிருக்கு, 10ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஈக்குவல் டு 10 மீட்டர்ஸ். இப்போ இதே நம்ம டைரக்ஷன் மாதிரி வேறு பக்கமாக போகிறோம். இப்போ பாருங்கள், சப்போஸ் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு டைரக்ஷனில் போகிறோம். எப்படி போகிறோம் அப்படின்னா இப்படி. ஓகே, இந்த டைரக்ஷனில் போகிறோம். இப்போ நம்மளோட எண்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுதான். அப்போது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கிது, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். ஸோ டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் எப்படி கிடைக்கிதுன்னா, நம்ம இதுலேருந்து எப்படி எழுதலாம், distance is equal to இது 50, இது 10, இது 10. அப்போ 10 plus 50 60 70. டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர்னு கிடைக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். ஓகே, இது ஸ்டார்டிங், இது எண்டிங். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கிடைக்கிது, 50 மீட்டர்னு கிடைக்கிது. ஸோ அப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தேவை, மேக்னிடியூட் தேவை, டைரக்ஷனும் தேவை. டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் போதும். டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது வந்து ஸ்கேலார், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணுறது வந்து வெக்டர். ஓகே, இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பொசிஷன்னா என்ன, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பொசிஷன் எதை சொல்லுவோம், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு எதை சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரியல் லைஃப்லேயே நிறைய தடவை நடந்திருக்கும். இப்போது ஒரு மனுஷன் இங்கே நிற்கிறான். இப்போ அவனுக்கு ஃபோன் வருது, நீ எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் கிளியராக அட்ரஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவான், இங்கே ஒரு டெம்பிள் இருக்குப்பா, அந்த டெம்பிளுக்கு பேக் சைடில் நான் நிற்கிறேன். ஓகே, இப்போது இதில் அந்த மனுஷன் நிற்கிற அந்த பிளேஸ் அதுதான் பொசிஷன். ஓகே, இது பொசிஷன். அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள். நான் டெம்பிளுக்கு பின்னாடி நிற்கிறேன், அந்த டெம்பிள் அப்படிங்கிறதா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எங்கேயுமே அது ஃபிக்ஸடாக இருக்க ஒரு பில்டிங்கையோ ஒரு மரத்தையோ அதை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அந்த இது வந்து அங்கே ஃபிக்ஸ்டாக இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஆர்ஜின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போது இதில் இப்போ ஒரு காலி இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு மனுஷன் இருக்கான். இப்போ அவனுக்கு ஃபோன் வருது, நீ எங்கே இருக்க, நாங்கள் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோம். காலி இடத்துல என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ அது ரொம்ப கஷ்டம். இப்போ அதே இந்த காலி இடத்துல ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரம் இருக்குன்னா என்ன சொல்வான், நான் மரத்துக்கு முன்னால் நிற்கிறேன். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, வந்து கூப்பிட்ருவாங்க. அப்போ அவன் நிற்கிற இடம் வந்து பொசிஷன், மரங்கிறது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீடு ஒன்று இருக்குது. ஓகே, வீட்டுக்கு முன்னாடி கார் இருக்குது. ஓகே, கார் இருக்குது. இப்போ கேட்குறாங்க, உன்னோட கார் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், என்னோட கார் வந்து என்னோடய வீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஏன்னா இங்கே லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லும்போது இந்த வீடுன்றது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. ஓகே, இப்போ கார் வந்து அந்த இடத்துல நிற்கிறதுக்கு பேர் பொசிஷன், எந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, என்ன டைரக்ஷனில் இருக்குது, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, டைரக்ஷனும் முக்கியம், டிஸ்டன்ஸும் முக்கியம். இப்போது இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கிராஃபில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு இங்கே பொசிஷனில் நிற்கிது அப்படின்னா, இப்போ ரைட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணும்போது இது பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணும்போது இது நெகட்டிவாக வரும். ஓகே,
இப்போ ஒருவேளை நம்ம லீனியர் மோஷன் அப்புறம் அதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்னா ஸ்ட்ரைட் லைன். லீனியர் மோஷன்னாலே ஸ்ட்ரைட் லைன் தான். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அப்வேர்டில் இருக்கணும், இல்லாட்டி டவுன்வேர்டில் இருக்கணும். ஸோ சாரி, அப்வேர்ட் வராது. லீனியர் மோஷன் அப்படின்னும் போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டாக இருக்கணும், இல்லாட்டி பேக்வேர்டாக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க. இனி நம்ம என்ன விஷயத்தை பற்றி தெளிவாக பார்க்குறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன். அது பார்த்துட்டோன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டட். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மோஷன் மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இன்ட்ரடக்ஷன் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். டைப்ஸ் ஆஃப் மோஷன், அப்புறம் மோஷன்னா என்னன்னு டீட்டெயில்டாக பார்க்குறோம். மோஷன்லாம் என்னன்னு பார்த்தோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தன்னோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி மூமெண்ட்டில் இருக்கதை நம்ம மோஷன் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் மட்டும்தான் மோஷனில் இருக்கா? உயிருள்ள மனுஷங்க நாமெல்லாம் வந்து நடமாடிட்டு தானே இருக்கோம். அப்போ அதுவும் மோஷன் தானே. அப்போ அதை எந்த நேமில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பயாலஜிக்கல் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறது, குதிரை ஓடுறது, மான் குதிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது உயிருள்ள எல்லாமே மூமெண்ட்டில் தான் இருக்குது. அப்படி தானே? இது எல்லாம் சேர்ந்தது தான் மோஷன். அது மோஷன்னா இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ குழந்தைங்க ஓடுறது, வைக்கிறது, நடக்கிறது எல்லாமே மோஷன் தான். அப்போது இது மட்டுமா மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. செடி இப்போ வளருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொடி வளருது, ஒரு மரத்துக்கு மேலே படருது அப்படின்னா அதுவும் மோஷன் தான். என்னெல்லாம் மோஷன் இருக்குன்னு பாருங்க. இப்போ விலங்குகள் எல்லாம், அனிமல்ஸ் எல்லாம் மூமெண்ட் எல்லாம் நம்ம மோஷன் சொன்னோம். நம்ம மனுஷங்க நடக்கிறது, செயல்கள் எல்லாமே மோஷன் நம்ம சொன்னோம். அப்படிதானே? அப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா பிளானட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது இல்லையா? இப்போ வந்து எர்த்து வந்து சூரியனை சுற்றி வருது. அப்போ அதெல்லாம் என்னது? அதுவும் மோஷன் தான். சரி, அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன செல்கள், ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ், இது எல்லாமே மோஷனில் தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி வேறு என்னெல்லாம் மோஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபால்ஸில் போங்களேன், ரிவர்லாம் தண்ணி ஓடுது, ஃபால்ஸ்லாம் தண்ணி மேலேருந்து கொட்டுது, இதெல்லாம் மோஷன் தான். அதே மாதிரி கீழே இருக்க அந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும்போது அந்த காற்றுல அந்த மண்ணெல்லாம் கலந்து வேற பக்கம் போகுது, தூசியெல்லாம், இப்போ அதுவும் மோஷன் தான். ஸோ நமக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாம் மோஷன் தான். அதில் டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன், அதுக்கப்புறமேல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்குலர் மோஷன். ஓகே, சர்க்குலர் மோஷன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன். ஓகே, இப்போது ஆசிலேட்டரி மோஷன். இப்போ லீனியர் மோஷன் அப்படின்றதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ரோடு இருக்குது, அதில் கார் போச்சுன்னா அது லீனியர் மோஷன். அதே இந்த ரோடு வளைஞ்சு கிளைஞ்சு இருந்துச்சுன்னா அது லீனியர் மோஷன் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். இப்போ இது எல்லாமே லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஒரு பாலை வந்து மேலேருந்து போனோம்னா அது ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே விழுகும். அப்போ இந்த பால் வந்து மோஷனில் தானே இருக்குது, மூமெண்ட்ஸ் தானே. மேலேருந்து கீழே விழுகிறதுன்றது ஒரு மூமெண்ட்ஸ் தான். அதே மாதிரி இப்போ இவங்க ஸ்விம் பண்ணுறது பாருங்கள், ஒரு லைனாக கோடு இருக்குது, அதுக்குள்ளேயே அவங்க ஸ்விம் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போது இது வந்து லீனியர் மோஷன். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ரோடு, அதில் கார் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது லீனியர் மோஷன். இது எல்லாமே லீனியர் மோஷனுக்கு நமக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ அடுத்து நம்ம சர்க்குலர் மோஷன்னா என்ன, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சர்க்குலர் மோஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ பிளானட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ எர்த்து வந்து சன்னை வந்து சுற்றி வருதா இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து சர்க்குலர் மோஷன் தான். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய வால் கிளாக்கு, அதில் அந்த முள்ளெல்லாம் எப்படி சுற்றி வருதா இல்லையா? ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து சர்க்குலர் மோஷன் தான். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுப்போம், வீட்டில் இருக்க ஃபேன் சுற்றுறது, அது சர்க்குலர் மோஷன் தான். சரி, அப்புறம் ரியல் லைஃப்பில் வேறு என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஆசிலேட்டரி மோஷனுக்கு வரலாம். இதுக்கு நம்ம என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா பழைய காலத்துலலாம் இந்த இது இருக்கும் இல்லையா, என்னது வால் கிளாக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. அந்த இது வந்து கரெக்டாக அந்த 1 மணி அடிச்சுன்னா அந்த பெல் இப்படி போய் இப்படி வரும் சவுண்டோட. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இப்படி போய் இப்படி வருது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன். சரி, அது மட்டுமா அப்படின்னா வீட்டில் குழந்தைக்கு தொட்டி ஆடுவாங்க இல்லையா, அதுவும் ஆசிலேட்டரி மோஷன் தான். அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்குக்கெலாம் போகிறோம்னா ஊஞ்சல் ஆடுவோம் இல்லையா, ஊஞ்சல் வந்து இப்படி ஒரு இடத்துல நிற்கும், அப்புறம் இப்படி போய் இப்படி போகும், பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் போய் வரும் இல்லையா, இது எல்லாம் ஆசிலேட்டரி மோஷன் தான். சரி, இப்போ மோஷன்லாம் என்னென்னன்றது நம்ம பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மோஷனில்.
இப்போ என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மோஷன் பார்த்தோம், ரெஸ்ட்னு பார்த்தோம். இப்போ ஒரு டேபிள் இருக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு புக் இருக்கு, அந்த புக் வந்து அசையாமல் அப்படியே இருக்கு அப்படின்லாம் பார்த்தோம்லாம் இல்லையா? ஆனால் சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்க, பூமி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. பூமி வந்து சுற்றிட்டே இருக்கு, அது மோஷனில் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த புக்கும் சுற்றிட்டு தானே இருக்கும், அதுவும் மோஷனில் தானே இருக்கும். நம்ம பூமியே சுற்றுதுன்னா அதில் இருக்க எல்லாருமே மோஷனில் தானே இருப்போம், அப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஸ் இருக்குது, பஸ்ஸில் வந்து நிறைய சீட் இருக்குது, அதில் நிறைய பேர் உட்காந்து வர்றாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீனா மீனா சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேரும் சீட்டில் உட்காந்துட்டாங்க. இப்போ இங்கே தனியாக ஒரு பொண்ணு நிற்கிறா, ஓகே, அவள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனா. இப்போது இந்த சோனாட்ட நம்ம கேட்குறோம், இந்த மீனான்றவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், மீனா வந்து பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறது ஒரு மோஷன், இவ்வளோ பொறுத்த மட்டுக்கும் இது மோஷன். இப்போ நம்ம பக்கத்தில் ரீனாட்ட கேட்குறோம், மீனா என்ன பண்ணியிருக்கானா, அவன் பக்கத்தில் சும்மா தான் உட்காந்துருக்கா, அப்போ அவளை பொறுத்த மட்டுக்கும் அது ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனும் இருக்கும். இதெல்லாம் நம்ம போக போக நம்ம படிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸில் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸுக்கோ இல்லை சயின்ஸுக்கோ டியூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 9843791603. Okay.